ஹாய் சுட்டீஸ். இன்றைக்கி ஜோஷுவாவும் இஸ்ரவேல் மக்களும் ஆயின்ற ஒரு சின்ன பட்டணத்தில் போய் சண்டை போட்டாங்க. ஆனால் அவங்க தோற்று போயிட்டாங்க. ஏன் அப்படி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். முதல்ல ஜோஷுவாவும் இஸ்ரவேல் மக்களும் எரிகோன்ற ஒரு பெரிய பட்டணத்துக்கு விரோதமாக போய் சண்டை போட்டாங்க. ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. தேவன் சொன்னார், இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாமே சாபமானது, அதனால் இங்கே இருக்கிற தங்கம் வெள்ளி எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, எல்லாம் கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எல்லாரும் பயந்துட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்தது ஒரு பட்டணம், அதுக்கு பேர் தான் ஆயி பட்டணம். அது ரொம்ப சின்ன பட்டணம். அதனால் ஜோஷுவா என்ன பண்ணார்னா 2 பேரை அனுப்பிவிட்டார். நீங்கள் போய் ஆயி பட்டணத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ பேர் போனால் அந்த பட்டணத்தை நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கலான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி 2 பேர் போயிட்டு வந்து சொன்னாங்க, ஜோஷுவா ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம், நிறைய பேர்லாம் போக வேண்டாம், சும்மா ஒரு 2000 பேர் போனால் கூட போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஜோஷுவா உடனே 2000 வீரர்களை ஆயி பட்டணத்துக்கு அனுப்புனார். அங்கே போய் சண்டை போட போனாங்க. ஆனால் என்னாச்சு தெரியுமா? ஆயி சின்ன பட்டணமாக இருந்தாலும் ஆயி பட்டணத்தில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் இஸ்ரவேல் வீரர்களை துரத்தி அடித்தாங்க. நிறைய பேரை கொன்னுட்டாங்க. எல்லாம் தோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. ஜோஷுவா இதை கேள்விப்பட்டார். இஸ்ரவேல் மக்கள் சின்ன பட்டணம் ஆயி பட்டணத்துக்கிட்ட தோற்று போய் வந்தாங்க. ஜோஷுவா இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வெக்கப்பட்டார், அழுதார். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் முகங்குப்புற விழுந்து சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதாங்க எல்லாரும். தேவனே, ஏன் எங்களுக்கு இந்த தோல்வி? நாங்கள் எரிகோ பெரிய பட்டணத்தையே ஜெயித்தோமே, ஆனால் இந்த சின்ன பட்டணத்துக்கிட்ட போய் நாங்கள் தோத்துட்டோமேன்னு கதறி கதறி அழுதாங்க. அப்போது தேவன் வந்து ஜோஷுவா கிட்ட பேசினார். ஜோஷுவா, எழுந்துரு, நீ அழாத. நான் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது என்ன சொன்னேன்? அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு அங்கே இருக்கிற எதையும் தொடக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்குள்ளேயே ஒரு கள்ளன் இருக்கான். அவன் நான் சொன்ன பேச்சை கேட்காம வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். போ, அழாத, எழுந்திரிச்சு போன்னு சொன்னார். உடனே யோசுவாவும் எழுந்து வந்து எல்லார்கிட்டையும் சொன்னாங்க, நம்ம குலுக்கு சீட்டு பேர் எழுதி போட்டு குலுக்கி போடுவோம். யார் பேர் வருதோ அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க. தேவன் அதை தான் சொன்னார். ஆயி பட்டணத்துக்கிட்ட நம்ம தோற்றதுக்கு காரணம் நம்ம செஞ்ச பாவம்தான். அப்படி சரி ஜோஷுவா, நம்ம எல்லாரும் குலுக்கு சீட்டு போடுவோன்னுட்டு எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி சீட்டு போட்டு பார்த்தாங்க. அதில் யார் பேர் வந்தது தெரியுமா? ஆகானுடைய குடும்பத்துடைய பேர் வந்தது. உடனே அந்த ஆகான் யாருன்னு தேடி அவனுடைய குடும்பத்தை பார்த்தாங்க. கடைசியில் ஆகானை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகானை கூட்டிகிட்டு வந்து யோசுவா கேட்டார், ஆகான் நீதானா? ஆகான், நீ என்ன செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச அப்படி கேட்டவுடனே, ஆமாம் நான் தான் ஆகான், நான் தான் திருடினேன், அங்கே இருக்கிற பொருளெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா? பொண்ணு வெள்ளி, ஒரு சால்வை, அழகாக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு, அதனால் இருந்துட்டு போகுதுன்னு நான் தான் எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு நடுவில் பள்ளம் தோண்டி அதில் எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு தைரியமாக சொன்னான் செஞ்சதை. அப்போது ஜோஷுவாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ செஞ்ச ஒரு தப்புனால நம்ம எல்லாருக்குமே தோல்வி வந்துருச்சு, போ அந்த பொருளெல்லாம் கொண்டு வா அப்படின்னுட்டு அனுப்பிவிட்டார். அவங்க வீட்டுக்குள்ளே போய் பள்ளத்தை தோண்டி அது உள்ள அவன் புதைச்சி வச்சதெல்லாம் எடுத்தாங்க. எல்லாருக்கும் ஆகான் மேலே கோவம் வந்துருச்சு. எல்லாரும் அவனை கல்லாலேயே அடித்து கல்லை எரிஞ்சு ஆகானையும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஆடு மாடு அவனுக்குரிய எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? கல்லாலேயே அடித்து கொண்டு போட்டாங்க. அப்படியே அவன் மேலே நிறைய கல் அடித்து அப்படியே குவிச்சிட்டாங்க.
குவிச்சு வச்சுட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் அப்பா ஆகான் செத்தான், பாவமும் நம்மளை விட்டு போயிருச்சு, இனிமேல் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ஆயி பட்டணத்துக்கிட்ட சண்டைக்கு போனாங்க. ஆயி பட்டணத்தை ஜெயிச்சிட்டாங்க. பார்த்திங்களா, நம்ம கூட பாவம் பண்ணும்போது அது நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும், அழிவை தான் கொடுக்கும். அதனால் நம்மவும் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஆகான் போல் பாவம் செய்யக்கூடாது. ஆமென்.